போனோரின் உறவுகளின் பிரச்சனைகளுக்கு முன்னுரிமை, நீதி நிலைநாட்ட அரசாங்கம் உறுதி. அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவிப்பு. பொது மன்னிப்பு வழங்கினால் மட்டுமே செம்மணி உண்மைகள் வெளிப்படுத்துவேன், பிரதான குற்றவாளி நிபந்தனை. தமிழ் மூவேந்தர்களை வணங்கி தந்தை செல்வ அரங்கில் ஒழித்த வட்டுக்கோட்டை எழுச்சி மாநாடு. சீன ஆயுதங்கள் குறித்து முன்னாள் கடற்படை தளபதியை விசாரிக்க வேண்டும், வேலன் சுவாமி வலியுறுத்தல். புலிகளிடமிருந்து நாட்டை காப்பாற்றினார் என ஈஸ்டர் தாக்குதல் குற்றங்களிலிருந்து காப்பாற்ற முனைவதா? சுரேஷ் சாலை குறித்து சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவிப்பு. யாழ் மாவட்ட பொது அமைப்புகளுடன் கலந்துரையாடிய நீதி அமைச்சர். காணாமல் போனோரின் உறவினர்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் அரசாங்கத்தின் சொந்த பிரச்சனைகளாக கருதப்பட்டு அவற்றிற்கு முன்னுரிமை அடிப்படையில் தீர்வு காணப்படும் என கடற்தொழில் மற்றும் நீரியல் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார். யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்தில் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் சட்டத்தரணி ஹர்ஷன நாணயக்கார மற்றும் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் ஆகியோர் பங்கேற்ற யாழ்ப்பாண சிவில் சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகள் மற்றும் காணாமலாக்கப்பட்டோர் அலுவலக அதிகாரிகளுக்கு இடையில் நடைபெற்ற கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், காணாமலாக்கப்பட்டோர் அலுவலகத்தின் பணியாளர்கள் மிகவும் சவாலான சூழ்நிலைகளில் பணியாற்றி வருவதாக பாராட்டிய அமைச்சர், காணாமல் போனவர்கள் வெறும் எண்ணிக்கைகள் அல்ல என்றும் அவர்களது குடும்பங்கள் நீண்ட கால மனவேதனையுடனும் எதிர்பார்ப்புடனும் வாழ்ந்து வருவதாகவும் தெரிவித்தார். யாழ்ப்பாண மாவட்டத்தில் மட்டும் இதுவரை கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் 2452 பேர் காணாமல் போயுள்ளதாக பதிவாகியுள்ளதாக சுட்டிக்காட்டிய அவர், பதிவு செய்யப்படாத பல சம்பவங்களும் இருக்கக்கூடும் என்றார். ஒரு குடும்பத்தில் 2 அல்லது 3 வரை காணாமல் போன சம்பவங்கள் பதிவாகியுள்ளதுடன் பல பெற்றோர்கள் தங்களது பிள்ளைகளை இழந்து துயரத்தில் வாழ்ந்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். உடல் காயங்களுக்கு மருந்து வழங்க முடியும், ஆனால் மனக்காயங்களுக்கு உண்மையான மருந்து அன்பும் நீதியும் மட்டுமே. காணாமல் போனோரின் உறவுகளின் வேதனையை பணத்தால் ஈடு செய்ய முடியாது என அமைச்சர் வலியுறுத்தினார். மேலும் தென்னிலங்கையில் 1987 தொடக்கம் 1989 காலப்பகுதிகளில் 70,000க்கும் மேற்பட்ட காணாமலாக்கப்பட்டதாக நினைவூட்டிய அவர், வடக்கு தெற்கு ஒரே விதமான துயரத்தை பகிர்ந்து கொள்கின்றன என்றார். மக்கள் எதிர்நோக்கும் இந்த மனவேதனைக்கு உரிய தீர்வை வழங்குவது அரசாங்கத்தின் பொறுப்பாகும். கடந்த காலங்களில் மக்கள் அச்சம் மற்றும் பாதுகாப்பின்மையுடன் வாழ்ந்த நிலையில் தற்போதைய அரசாங்கம் பொறுப்பேற்ற பின்னர் மக்களின் நம்பிக்கை மீட்டெடுக்கும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. சோதனை சாவடிகள் அகற்றப்பட்டதுடன் மீள்குடியேறி மக்களும் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களும் வீடுகள் வழங்கப்பட்டு அபிவிருத்தி திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். யாழ்ப்பாணத்தை ஒரு முக்கிய அபிவிருத்தி மையமாக மாற்றும் நோக்கில் அரசாங்கம் செயல்பட்டு வருகின்றது. இன வேறுபாடுகளை தாண்டி அனைவரும் ஒரே நாட்டின் மக்களாக வாழக்கூடிய உண்மையான நல்லிணக்க சமூகத்தை உருவாக்குவதே இலக்காக இருப்பதாக அவர் கூறினார். இந்த நிலையில் காணாமலாக்கப்பட்டோர் அலுவலகம் உண்மையில் கண்டறிதல், பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நீதி பொறுப்பேற்றுதல் மற்றும் நல்லிணக்கத்தை வெளிப்படுத்துதல் ஆகியவற்றில் முக்கிய பங்காற்றும் என அவர் நம்பிக்கை வெளியிட்டார். இதனிடையே கலந்துரையாடலில் பங்கேற்ற சிவில் சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகள் யுத்த காலத்தில் காணாமல் ஆக்கப்பட்டவர்களை பற்றிய விசாரணைகள், தற்போதைய சவால்கள் மற்றும் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் குறித்து தங்களது கருத்துக்களை முன்வைத்தனர். அதற்கு பதிலளித்த அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார, உண்மையை கண்டறிதல், பொறுப்பு கூறல் மற்றும் பாதிக்கப்பட்டோருக்கு நீதி கிடைப்பதை உறுதிப்படுத்தும் நடவடிக்கைகளை தொடர்பாக விளக்கமளித்தனர். இந்த நிகழ்வில் தேசிய மக்கள் சக்தியின் யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களான க. இளங்குமரன் மற்றும் ஸ்ரீ
பவானந்த ராஜா, யாழ்ப்பாண மேலதிக மாவட்ட செயலாளர் கே சிவகரன், காணாமலாக்கப்பட்டோர் அலுவலகத்தின் தலைவர் மகேஷ் கட்டுலந்த், அமைச்சின் அதிகாரிகள் மற்றும் காணாமலாக்கப்பட்டோர் அலுவலகத்தின் பணிப்பாளர் சபை உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். வட்டுக்கோட்டை பிரகடனத்தின் 50வது ஆண்டின் நிறைவு எழுச்சி மாநாடு வெகு சிறப்பாக யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றது. 50வது எழுச்சி மாநாட்டின் ஒருங்கிணைப்பாளர் வேலன் சுவாமிகள் தலைமையில் நேற்று மதியம் 3 மணியளவில் தந்தை செல்வா சதுக்கத்தில் தந்தை செல்வாவின் உருவச்சிலைக்கு மலர் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்திய குறித்த நிகழ்வு ஆரம்பமானது. அதன் பின் மணிக்கூட்டு கோபுர சதுக்கத்தை ஊர்வலமாக வந்தடைந்த நூற்றுக்கணக்கான மக்கள் அங்கு வீற்றிருந்த தமிழ் மன்னர்களுக்கும் அஞ்சலி செலுத்தி நிகழ்வின் ஏற்பாட்டு மண்டபத்தை சென்றடைந்த நிலையில் தந்தை செல்வா அறக்கட்டளை நிலையத்தின் பொது சுடரேற்றப்பட்டு மாநாடு தமிழ்தாய் வாழ்த்துடன் ஆரம்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தந்தை செல்வாவின் உருவப்படத்திற்கு மட்டக்களப்பு ஆதீன முதல்வர் அகத்தியர் மலர் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினார். அத்தோடு 50 எழுச்சி மாநாட்டின் ஒருங்கிணைப்பாளர் வேலன் சுவாமிகளால் அறிக்கையகம் வாசிக்கப்பட்டு வெளியிடப்பட்டது. இந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது: வட்டுக்கோட்டை தீர்மானத்தை துணிச்சலுடன் முன்னெடுத்த தந்தை செல்வா உட்பட்ட தமிழ் தலைவர்களை நினைவில் நிறுத்தி அந்த தீர்மானம் கொள்கையை தமது உயிரை அர்ப்பணித்து 2009ஆம் ஆண்டு வரை முன்னெடுத்த மாவீரர்களுக்கு வீரவணக்கத்தை செலுத்துகின்றோம். தமிழின அழிப்பால் இனப்படுகொலையால் படுகொலை செய்யப்பட்ட எமது தமிழ் உறவுகளை நினைவு கூர்வோம். எமது தேசத்தை மீள உருவாக்குகிறோம் என்று நாம் ஒன்று கூடியிருப்பது ஒரு சாதாரண நினைவு கூறும் நிகழ்விற்காக அல்ல, மாறாக ஈழத்தமிழர் வரலாற்றின் ஒரு முக்கியமான திருப்பு முனையை நினைவு கூறவும் அதன் அர்த்தத்தை மீளாய்வு செய்யவும் எதிர்கால பாதையை வகுக்கவும் நாம் ஒன்று கூடியுள்ளோம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழ் மக்களுக்கு எதிராக கட்டவிழ்த்து விடப்பட்ட இனவன்முறைகள், கல்வியில் தரப்படுத்தல், அரச ஆதரவு குடியேற்றங்கள், இவை அனைத்தும் தமிழர்களின் அரசியல் எதிர்காலம் குறித்து ஆழமான கேள்விகளை எழுப்பின. அந்த பின்னணியில் தான் வட்டுக்கோட்டை தீர்மானம் உருவானது. இது ஒரு கோபத்தின் தீர்மானம் அல்ல, இது ஒரு விடுதலையின் அறிவிப்பு. இது வெறுப்பின் வெளிப்பாடு அல்ல, இது சுயநிர்ணயத்தின் மொழி. இது பிரிவினைக்கான அழைப்பு அல்ல, இழந்த தேசத்தை மீளப் பெறுவதற்கான உறுதிப்பாடு. இது ஒரு தேசிய இனத்தின் அரசியல் உரிமையையும் அரசு உரிமையையும் உலகுக்கு எடுத்துரைத்த வரலாற்று பிரகடனம். 1977ஆம் ஆண்டு பொதுத் தேர்தலில் தமிழ் மக்கள் வட்டுக்கோட்டை தீர்மானத்துக்கு ஏகோபித்த ஜனநாயக ஆணை வழங்கினர். இதுவே ஈழத்தமிழினம் இறுதியாக தமது அரசியல் விருப்பை வெளிப்படுத்த அமைத்த ஓர் சந்தர்ப்பமாக அமைந்தது. அதன்பின் ஈழத்தமிழினத்தின் குரல் வலையை இன்னும் அதிகமாக நசுக்குவதிலேயே சிங்கள பேரினவாதம் குறியாக இருந்தது. இன்று 50 ஆண்டுகளுக்கு பிறகு நம்மை நாமே கேட்க வேண்டிய கேள்வி என்ன? வட்டுக்கோட்டை தீர்மானம் இன்னும் பொருத்தமுடையதா? எமது பதில் தெளிவானது, ஆம். ஏனெனில் வட்டுக்கோட்டை தீர்மானம் ஒரு காலகட்டத்துக்கான ஆவணம் அல்ல, அது ஈழத்தமிழ் தேசிய இனத்தின் அரசியல் உரிமைகள் பற்றிய அடிப்படை கொள்கைகளின் பிரகடனம். ஈழத்தமிழினம் எவ்வித ஒடுக்குமுறைகளுமின்றி சுதந்திரமாகவும் நிம்மதியாகவும் வாழ்வதை உறுதி செய்யும் இறுதி இலக்கின் வரைபடம். இறுதி யுத்தத்தின் போது ஸ்ரீலங்கா அரசுக்கு கொழும்பு மற்றும் காலியில் அமைந்திருந்த 2 களஞ்சியங்கள் ஊடாக சீன ஆயுதங்களை வழங்கியமை தொடர்பில் முன்னாள் கடற்படை தளபதி அட்மிரல் ஜகநாத் கொலம்பேகை சர்வதேச நெறிமுறை ஊடக விசாரணையை செய்ய வேண்டும் என பொத்துவில் பெலிகண்டி ஒருங்கிணைப்பாளர் தவத்திரு வேலன் சுவாமிகள் கோரிக்கை விடுத்துள்ளார். நேற்றைய தினம் செம்மணி மனித புதைகுழிக்கு நீதி கேட்டு இடம்பெற்ற போராட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். இதன்போது மேலும் கருத்து வெளியிட்ட அவர், இறுதி யுத்தத்தில் பல்லாயிரக்கணக்கான தமிழ் மக்கள்கள் திட்டமிட்டு கொலை செய்யப்பட்டு காணாமலாக்கப்பட்டுள்ளனர். இந்த தமிழின படுகொலையை நிகழ்த்திய ஸ்ரீலங்கா அரசுக்கும் இலங்கையில் வைத்தே சீன 2 இடங்களில் இருந்து ஆயுதங்களை வழங்கப்பட்டதாக முன்னாள் கடற்படை தளபதி கொலம்பாகோ கொழும்பு ஆங்கில ஊடகம் ஒன்றிற்கு தெரிவித்திருந்தார்.
அவருடைய கருத்து மிகவும் பாரதூரமானது. தமிழ் மக்கள் மீதும் ஸ்ரீலங்கா அரசு மேற்கொண்ட இன அழிப்பு பயன்படுத்தப்பட்ட ரசாயன ஆயுதங்கள் தொடர்பில் ஏற்கனவே தகவல்கள் வெளிவந்தது. அது மட்டுமல்லாது இறுதி யுத்தத்தில் பாவிக்கப்பட்ட கிளஸ்டர் மற்றும் பொஸ்பரஸ் குண்டுகள் எங்கிருந்து பெறப்பட்டது, யார் அதை வழங்கியிருப்பார்கள் என்பது தொடர்பிலும் முன்னாள் கடற்படை தளபதி சர்வதேச ரீதியான விசாரணையை செய்ய வேண்டும். செம்மணியில் மனித எலும்புக்கூடுகள் சுமார் 380 தாண்டியுள்ள நிலையில் தமிழ் மக்களுக்கு எதிராக நிகழ்த்தப்பட்ட இனப்படுகொலைக்கு செம்மணி ஆதரவாக இருக்கிறது. அதேபோன்று முள்ளிவாய்க்காலிலும் தமிழ் மக்கள் கொத்து கொத்தாக அழிக்கப்பட்டார்கள். அது தொடர்பிலும் சர்வதேச நீதி விசாரணைகள் வேண்டும் என்றார். புலிகளிடமிருந்து நாட்டை காப்பாற்றினார் என ஒரு பெரும் வீரனாக அவரை முன்னிறுத்தி ஈஸ்டர் தாக்குதல் குற்றங்களில் இருந்து காப்பாற்ற முனைவது தவறான முன்னுதாரணம் என நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். சுரேஷ் சாலே விவகாரம் தொடர்பாக யாழில் சனிக்கிழமை ஊடகங்களை சந்தித்து பேசிய போதே சுரேஷ் பிரேமச்சந்திரன் மேற்கண்டவாறு தெரிவித்தார். இப்பொழுது சிறைச்சாலையில் இருக்கிறார். ஆனால் இப்பொழுது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய முன்னாள் புலனாய்வு துறைக்கு தலைவராக இருந்த சுரேஷ் சாலை அவர்கள் இப்பொழுது அவர் மிக நீண்ட நாட்களாக உண்ணாவிரதம் இருப்பதாக தொடர்ந்து சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. அவருக்காக பொதுஜன பெரமுன, விமல் வீரவன்ச, உதய கம்மம்பிள்ளை, சரத் வீரசகர போன்ற பல இனவாதிகள் அவருக்காக அவரை விடுவிக்க வேண்டும் என்று குரல் கொடுத்து வருவதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஒரு முக்கியமான விடயம், மிக அண்மையில் முன்னாள் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்ஷ அவர்கள் தான் கைது செய்யப்படலாம் என்ற ஒரு அச்சத்தின் காரணமாக அப்படி கைது நடைபெறக்கூடாது என்ற ஒரு முன் பிணை ஒன்றை எடுத்து பெற்றுக்கொள்வதற்கான சில முயற்சிகளில் இப்பொழுது ஈடுபட்டு வருகின்றார். ஆகவே இந்த சுரேஷ் சாலே என்பவர் இப்பொழுது அந்த விசாரணை குழுவுடன் ஒத்துழைக்கவில்லை என்ற ஒரு பாரிய குற்றச்சாட்டு அவர்களால் வைக்கப்படுகின்றது. அவர் இருக்கக்கூடிய கம்ப்யூட்டரினுடைய பாஸ்வேர்டை அவர் கொடுக்கவில்லை என்றும், அதனால் பல விடயங்களை தங்களால் அறிய முடியாமல் இருக்கிறது என்றும் இப்பொழுது உள்ள புலனாய்வு பிரிவினர் கூறுகின்றார்கள். இந்த சுரேஷ் சாலே என்பவர் பல நூற்றுக்கணக்கான எங்களது இளைஞர்கள், யுவதிகள் பயங்கரவாத தடைச்சட்டத்தில் கைது செய்யப்படவும், மிக பல வருஷங்களாக உள்ளுக்கு இருக்கவும், கொலை செய்யப்படவும் ஒரு காரணகர்த்தாவாக இருந்தவர் தான் இவர். இப்பொழுது இவரை பற்றி பேசுகிற பொழுது அவருக்கு மிக பெரிய ஒரு சித்திரவதை நடைபெற்றதாக சொல்லப்படுகிறது. என்ன விதமான சித்திரவதை செய்யப்பட்டது என்பது சொல்லப்படவில்லை, ஆனால் சித்திரவதை செய்யப்பட்டதாக சொல்லப்படுகிறது. ஆனால் உண்மை என்னவென்றால், இவ்வாறான மிக உயர்ந்த இடத்தில் இருந்த ஒரு அதிகாரியின் மீது நிச்சயமாக யாருடைய விரலும் பட்டிருக்காது என்பதுதான் உண்மை, நிதர்சனமான உண்மை. அது மாத்திரமல்ல, சிறைச்சாலையில் சில சமயங்களில் அவர் 6 அடி 3 அடி அகல நீளத்தில் உள்ள ரூமில் அவர் அடைக்கப்பட்டிருக்கலாம் என்பது வேறு பிரச்சனை. இதுதான் சித்திரவதை என்று சொல்லி சொன்னால், இதிலும் பல ஆயிரம் மடங்கு சித்திரவதைகள் இவர்களால் ஏற்கனவே தமிழ் மக்கள் மீது திணிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இங்கே நான் சொல்ல வரக்கூடிய விடயம் என்னவென்றால், இந்த சுரேஷ் சாலே என்பவர் இப்போ நீண்ட காலம் உண்ணாவிரதம் இருக்கிறார் என்று சொல்லி சொன்னால், அவர் எனக்கு தெரியலை, எல்லோரும் அவர் இறந்து விடுவார் என்று சொல்லி அவரது ஆதரவாளர்கள் குரல் கொடுக்கின்ற ஒரு போக்கை நாங்கள் பார்க்கின்றோம். அவர் அரசாங்கம் சாகடிக்கப் போகிறது என்று குரல் கொடுக்கின்ற விஷயங்களை பார்க்கின்றோம். இதற்கு முன்பாக சில விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸினுடைய தலைவராக இருந்து ஊழலில் ஈடுபட்டார். லஞ்சமாக பணத்தை பெற்று மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் ஜனாதிபதியாக இருந்த பொழுது அவருக்கு அதில் ஒரு பங்கை கொடுத்தார், வேறு சிலருக்கு பங்கை கொடுத்தார் என்று கைது செய்யப்பட்டு பிறகு பிணையில் வந்தவர் தற்கொலை செய்து கொண்டதாக ஒரு விடயம் இருக்கின்றது. இதேபோல் ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்பிய $2.5 மில்லியன் $2.5 மில்லியன் அது எங்கு போய் சேர்ந்தது என்று இதுவரை யாருக்கும் தெரியாது. அது தொடர்பாக பணி இடைநீக்கம் செய்யப்பட்ட பணிப்பாளரோ அவ்வாறான ஒருவரும் தற்கொலை செய்து கொண்டிருக்கின்றார். ஆகவே இங்கே எழும்பக்கூடிய கேள்விகள், இவர்கள் தங்களது எதிர்காலம் சூரியமாய் போய்விட்டது என்று தற்கொலை செய்கிறார்களா, அல்லது சில பேரை காப்பாற்றுவதற்காக இவர்கள் தற்கொலை செய்ய தூண்டப்படுகிறார்களா என்று சொன்ன கேள்வி எழுகின்றது. அதே நிலை இப்பொழுது சுரேஷ் சாலே என்று சொன்ன அதிகாரி கூட கொஞ்சம் பேரை காப்பாற்றுவதற்காக அவர் உண்ணாவிரதம் இருக்கிறாரா, தனது உயிரையும் மாய்த்து கொள்ள தயாராக இருக்கிறாரா, அல்லது தனது எதிர்காலம் இருண்டு விட்டது என்று சொல்லி அவர் இப்படியான ஒரு நடவடிக்கையில் ஈடுபட்டு தான் எப்படியாவது விடுவிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி யோசிக்கிறாரா என்ற கேள்வி எழுகின்றது. ஆகவே எங்களை பொறுத்தவரையில் ஒன்று உண்மையாகவே
மிக மோசமான ஒரு நிலையில் தான் இந்த ஈஸ்டர் குண்டுவெடிப்பு தாக்குதல் நடைபெற்றது. தமிழ் மக்கள் இனப்பிரச்சனைக்காக போராடியது என்பது அது வேறு யுத்தம். ஆனால் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் என்பது அது முழுக்க ஒரு பயங்கரவாத செயற்பாடு. ஹோட்டலுகள் அல்லது சர்ச்சுகள் மக்கள் இறைவனை கும்பிட்டு கொண்டிருக்கும் பொழுது, ஆராதித்து கொண்டிருக்கும் பொழுது இங்கு குண்டு தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கின்றது. அது மாத்திரமல்ல, அதே போல் ஹோட்டல்களில் குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது. இது முழுதாக ஒரு பயங்கரவாத தாக்குதல் என்பதும், இதனை கொண்டு இது சுரேசாலை என்பவர் நாட்டினுடைய நன்மைக்காக பாடுபட்டார், நாட்டு விடுதலைக்காக பாடுபட்டார், புலிகளிடமிருந்து நாட்டை பாதுகாத்தார் என்று சொன்ன கூற்றுக்கள் அது உண்மையாகவே ஒரு தேவையற்ற விடயங்கள். இங்கு இவர் செய்த விடயங்கள் என்ன? இப்போ முக்கியமான விடயம் என்னவென்றால், ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பாக அவரது நடவடிக்கைகள் எவ்வாறு இருந்தது, அதில் யார் யாருக்கு பங்களிப்பு இருந்தது. ஆகவே அதையும் தமிழ் மக்களுடைய போராட்டத்தையும் கொண்டு போராட்டத்துக்காக அதை எதிர்த்து அவர் செயற்பட்ட ஒரு பெரிய போர் வீரன் என்ற கணக்கில் அவரை பாதுகாக்க முற்படுவது என்பது ஒரு தவறான பிழையான விடயம். ஆகவே அந்த வகையில் வெறுமனே சுரேசாலை அல்ல, சுரேசாலையை நின்று இயக்கியவர்கள் யார், என்ன காரணத்துக்காக இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல்கள் நடைபெற்றன, அதனுடைய சூத்திரதாரிகள் யார், இதற்கு அரசியல் பின்பலமாக நின்று அதை யாரும் இயக்கி இருக்கிறார்களா இல்லையா, இவை முற்றுமுழுதாக கண்டறியப்பட வேண்டும். அரசாங்கம் இப்பொழுது செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த விசாரணைகள் இன்னும் காத்திரமான முறையில் அந்த விசாரணைகள் செய்யப்பட வேண்டும். இதனை இயக்கிய இந்த மிக மோசமான குண்டு தாக்குதல் நடத்தி இங்கு வந்த வெளிநாட்டு சுற்றுலா பிரயாணிகள் உட்பட ஒரு ஈஸ்டர் தினத்தில் தமது தேவாலயங்களுக்கு சென்று வழிபட்ட மக்களை கொல்லும் அளவிற்கு அதனுடைய நோக்கம் என்ன காரணத்துக்காக அது செயற்படுத்துது. வெறுமனே ஐஎஸ் என்று சொல்லிட்டு நாங்கள் அவர்களுக்கு மேல் குற்றச்சாட்டுகளை சுமத்திட்டு இருக்க போகிறோமா, இல்லை என்று சொன்னால் இதற்கு வேறு அரசியல் பின்புலங்கள் இருந்ததா என்பதும் ஆராயப்பட வேண்டிய விடயம். ஆகவே இந்த விஷயங்கள் தெளிவுபடுத்தப்பட்ட மாத்திரம்தான் உண்மையாகவே இங்கே இருக்கக்கூடிய ஆட்சி அதிகாரத்துக்கு வரக்கூடியவர்கள் என்னென்ன உபாயங்களை எல்லாம் பயன்படுத்துகிறார்கள், அவர் எவ்வளவு பேரை பலிக்கடாக்களாக்க அவர்கள் தயாராக இருக்கிறார்களா இல்லையா போன்ற விடயங்களை பொதுமக்கள் மாத்திரமல்ல, சிங்கள மக்கள் மாத்திரமல்ல, தமிழ் மக்கள் மாத்திரமல்ல, உலகம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்ன தேவை இருக்கின்றது. ஆகவே நான் நம்புகின்றேன் இந்த அரசாங்கம் ஒரு காத்திரமான வழியில் அந்த விடயங்களை இன்னும் முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்பதை நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம். நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்காரவிற்கும் யாழ் மாவட்ட பொது அமைப்புகளின் பிரதிநிதிகளுக்கும் இடையில் சந்திப்பு யாழ் மாவட்ட செயலகத்தில் இன்று இடம்பெற்றது. இந்த சந்திப்பில் அமைச்சர் ராமலிங்கம், சந்திரசேகர், நாடாளுமன்ற உறுப்பினர்களான இளங்குமரன், ஸ்ரீ பவானந்த ராஜா ஆகியோரும் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். That we are also having various projects and only like from time to time various needs and requirements come up. So therefore let's discuss this further and see, because we need a lot of help. We need psychosocial help with it. Yeah. And also we need help with finding them employment opportunities, counseling, various things. So what you can do is you can contact the chairman here, because I mean there are little things we can do. The problem is they are not reaching. Some of these elderly people, I mean their eyesight is so poor. We can like lenses, to get lenses or something like that. I mean when we network, when we work together, so much can be achieved. So this is something we believe in. சென்னையிலே என்னுடைய மகன் காணாம போனார். இன்று வரையும் நானும் அலைஞ்சு கொண்டிருக்கேன். நான் 42 வயசுல என் கணவன் இழந்தேன். நான் 5 பிள்ளைகளை வச்சு மிகவும் கஷ்டப்பட்ட நிலையில் என் பிள்ளைகளை வளர்த்து நல்ல வழிக்கு கொண்டு வந்தேன். என்னுடைய மகனும் மனுஷனும் 2 பேரும் எனக்கு இல்லை. என் பிள்ளையும் என் மகன் மனுஷன் 90ஆம் ஆண்டு என் மனுஷன் இல்லை, 2002ஆம் ஆண்டு மகன் இல்லை. இன்றைய வயதிலும் இந்த கவுண்டருக்கு ஒரு உதவி செய்யலை. நான் சுயதொழில் செய்கிறேன். தையல் தச்சு, குடும்பத்தாச்சு, பாவாடை வச்சு, தலைமுறை வச்சு என்னுடைய பிள்ளைகளை நல்ல வழிக்கு கொண்டு வரணும். நான் பாடுபட்டு கொண்டிருக்கிறேன். இதே எனக்கு ஒரு வீட்டு திட்டம் தந்தவையா அல்லது எங்களுக்கு ஒரு
வாழ்வாதாரத்துக்கு வந்து ஒரு பொருள் கொண்டு தந்தவையா என்ன போல எத்தனை பெண்கள் இந்த அம்மா இருக்கிறா எத்தனை பெண்கள் எவ்வளவு சீரழிகிறார்கள் இது கவர்மெண்ட் காரணம் எடுத்து எங்களை காப்பவன் என்ற ஒரு கவர்மெண்ட்க்கு ஒரு பயம் இல்லை ஏஜிஎல் சொன்னாரு விதானி என்றாரு எங்களை நடவடிக்கை எடுக்க ஒரு நேரம் இல்லை போனது I lost my husband. மக்கள் புலிகளை போடி கொடுத்தது யாரால எங்களை மக்களுக்காக தான் எங்களை புலியெல்லாம் வெளி கொடுத்தினாங்க எங்களுக்கு கவர்மெண்ட் இந்த கவர்மெண்ட் உதவி செய்யவில்லை எல்லா மக்களுக்கும் எல்லா தாய்மாருக்கும் ஒரு உதவி செய்ய வேணும் எங்களுக்கு அதுதான் நான் ரொம்ப வயசாச்சு 42 வயசுலேருந்து 2 பேரும் இந்த உள்ள கவர்மெண்ட் பிச்சை எடுக்காம வாழ்ந்துட்டு இருக்கிறேன் I lost my husband. நாங்க வெண்ணிக்கு போய் இந்த உலகம் எல்லாம் அடிமாறு மாதிரி திரிஞ்சு யாழ்ப்பாணம் 2003 வந்தாங்க In 1995, our family got sewing machine. 1000 ரூபா அந்த அந்த காசை கட்டி தான் எல்லா பொருட்களும் We attended, losing வெளிநாடு மக்கள் வருது நாங்கள் அலைஞ்சு போட்டு இன்றைக்கு கடைசி கட்டம் இல்லை என்ன தர மாட்டோம் right මම දන්නවා එතුමියට இவர் மட்டும் இல்ல இந்த அவ்வளவு மக்கள் மனித மக்களும் சரி அந்த காணாமல் சங்கம் ஒன்று பொம்முகளை நடத்தியுமே சங்க தலைமையர் அத்தனை பேரும் எங்களை சாட்டி அவங்க நல்லா இருக்கிறாங்க எங்களை சாட்டி அவங்க காரியம் போடுறாங்க நாங்கள் அங்கே குந்தி ரோட்டு வழி 2 தூங்கி ஒரு யோசனையும் இல்லை என்ன பண்ணுற අවස්ථා ගණනාවක මානව හිමිකම් සංවිධානවලට පවා ගියා. ඒගොල්ලෝ எங்களுக்கு தந்தவன் நான் அதை கொண்டு வந்து இந்த சுயதொழில் சாமான்கள் கொழும்புலவே கொண்டு வந்து போட்டு வியாபாரம் செய்தேன் அந்த வியாபாரம் இந்த வரையும் நடந்து கொண்டு இருக்கு he got a 200,000. Losing that one, he is doing some job. But tell her that we will send more. தச்சிருக்கிறேன் இந்த அம்மா ஒன்றும் செய்யறாரு இந்த அம்மா வலியத்தின பொம்பளைய வீட்டுக்கு முடங்கி பேக்கிறாங்க எனக்கே சொல்ல தெரியாது எல்லாரையும் நான் சந்திக்கிறேன் சரி அம்மா சரி உங்களோட கவலை விளங்குது. நன்றி சரி 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 அடுத்த பேர் யாராவது கேள்வி தொடுத்தால் சொல்லுங்க. நான் அனந்தி சசிதரன் 2009 யுத்த முடிவில் நிராயுத பாணிகளாக இராணுவத்திடம் சரணடைய என்னுடைய கணவர் உட்பட ஆயிரக்கணக்கானர்கள் சரணடைந்தது. அதுக்கு நாங்கள் 2012 வழக்கு போட்டு 2023 வழக்கு 2022 வவுனியா ஹைகோர்ட்டில் வழக்கு போட்டு 2023 தீர்ப்பு வந்தது. தீர்ப்பை நடைமுறைப்படுத்த தயாராக இல்லை. அது ஒரு பிரச்சனை. ஏனென்றால் காலம் நீண்ட காலம் 2009 இருந்து இன்றைக்கு 26ஆம் ஆண்டு வந்து நாங்கள் 16 வருடங்களை கடந்துட்டோம். அந்த பக்கம் நீதித்துறைக்கு போயும் எங்களுக்கு நீதி கிடைக்கல. தீர்ப்பு வந்தும் அந்த வழக்கு தீர்ப்பை நடைமுறைப்படுத்த முடியல. வடக்கு மாகாண சபையில் நான் உறுப்பினராக இருந்த பொழுது 31வது தீர்மானமாக ஏகமனதாக அந்த தீர்மானம் கொண்டு வந்த நாங்கள் இறுதிப்போரில் சரணடைந்தவர்களுடைய பெயர் பட்டியலை வெளியிட வேண்டும் என்று அது அப்போது இருந்த ஜனாதிபதிக்கும் அந்த கோரிக்கை கடிதம் அனுப்பப்பட்டது. ஆனால் எந்த ஒரு பதிலும் இல்லை. ஆனால் எங்களுக்கு நீங்கள் பேசுகிற நட்டஈடு அல்லது அந்த வாழ்வாதாரம் அதை பற்றி நாங்கள் பேசல. நாங்கள் முதல்ல பேசுறது இந்த காணாமல் போனதற்கான பொறுப்பு கூறலை செய்யும் கொண்டது. ஏனென்றால் எங்களுக்கு அதுதான் தேவையாக இருக்குது. காணாமல் போனோம் ஏனென்றால் நாங்கள் கண்கண்ட சாட்சியாயும் இருக்கிறோம். நாங்கள் எங்கேயோ துளைஞ்சதென்று நாங்கள் பேச இல்லை. கையால் கொண்டே இராணுவத்திட்ட சரணடைய கொடுத்தாண்டுட்டு நாங்கள் இந்த உள்நாட்டு பொறிமுறை எல்லாத்துக்குமே தான் போயிருக்கிறோம். ஆனால் இதுவரையும் எங்களுக்கு நீதி கிடைக்க இல்லை. காலங்களும் ஓடிக்கொண்டிருக்குது. நம்பிக்கையீனமாகவும் நாங்கள் வந்துட்டோம். இப்போ ஆனபடி என்ன நடந்தது? நாங்கள் கையால் கொண்டே கொடுத்தாக்களுக்கு என்ன நடந்தது? நாங்கள் எந்த முடிவையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் அதுக்கு பயந்து ஒழிச்சு அழுது அப்படியெல்லாம் நாங்கள் இல்லை. ஆனால் எங்களுக்கு இந்த நாட்டில் நடந்த இந்த இன விடுதலை போருக்கு கொண்டு போய் நாங்கள் வாழ்க்கையை தியாகம் பண்ணி கொடுத்துட்டோம். ஆனால் எங்களை பிள்ளைகளுடைய எதிர்காலம் எல்லா தேவையும் இருக்குது அதுக்குள்ள. ஆனபடியால் எங்களுக்கு இந்த நட்டஈடு
அது நீங்கள் நிறைய பேருக்கு தேவையா இருக்கிறது. சர்வதேச நியமனத்துக்கு நீங்க கொடுக்கலாம், அது வேறு. ஆனால் இவர்களுக்கு இந்த காணாமல் போனவர்கள் கையளித்தவர்களுக்கு என்ன நடந்ததுன்ற பொறுப்பு கூறல முதலில செய்தீங்கள் என்றால் அது உங்களுக்கு நம்பிக்கையா வரும். இதுல இன்னும் ஒரு விஷயத்தை நான் குறிப்பிட்டு சொல்ல வேணும். இலங்கையில இந்த வடக்கு கிழக்குல காணாமல் போனவர்கள் தொடர்பாக காணாமல் போன பதிவுகளை மேற்கொள்ள ஒரு அரசாங்கத்துக்கு தான் அந்த அங்கீகாரம் இருக்குது. நாங்கள் வடக்கு மாகாண சபையில் இருந்த பொழுதும் எங்களாலே அதை கணக்கெடுப்பை செய்ய முடியல. உங்கள்கிட்ட தான் அரசாங்க அதிபர் இருக்கிறார், பிரதேச செயலாளர் இருக்கிறார், சமுர்த்தி உத்தியோகத்தர், கிராம உத்தியோகத்தர், இந்த வகையில் அத்தனை நிர்வாகத்தையும் நீங்கள் வச்சுக்கொண்டு இந்த யுத்தம் முடிந்து 16 வருடங்கள் கடந்தும் இன்னும் தெளிவான காணாமல் போனவர்கள் தொடர்பான எந்த ஒரு தெளிவான எண்ணிக்கையும் கூற முடியாமல் இருக்கிற ஒரு நிலைமையில அது முதல் கண்டுபிடிக்க வேண்டிய தேவையாக இருக்கின்றது. நல்ல விஷயம் நீங்கள் நீதியமைச்சர் சொல்லியிருந்தார் 2 வருடத்துக்குள்ள இந்த வழக்குகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்று. மகிழ்ச்சி. உண்மையில் நாங்களும் இந்த ஆட்கொணர்வு மனு வழக்கை நான் முதல் 5 பேர், பிறகு 5 பேர், பிறகு 7 பேர், பிறகு 10 பேர் என்ற வழக்கை நாங்கள் தாக்கல் செய்திருந்தோம். முதல் 5 வழக்குக்கு தான் எங்களுக்கு அந்த தீர்ப்புகள் கிடைத்திருக்கு 2023. இப்போ நடந்து கொண்டிருக்கு, முல்லைத்தீவிலே அந்த வழக்குகள் நடந்து கொண்டிருக்குது. அதுபடியால் அந்த பக்கமும் நீதி அமைச்சர் அதை பார்க்க வேண்டும். உண்மையில் இந்த செம்மணி விவகாரமும் உண்மையில் அது யாராக இருந்தாலும் கூட அது ஒரு வேதனையான விஷயம். உண்மையில் ஒவ்வொரு நாளும் அந்த செய்தியை பார்க்கிற பொழுது எங்களுக்கு மிகவும் கலக்கமாகவும் வருத்தமாகவும் இருக்கிறது. இன்னும் செம்மணியில தான் என்னுடைய பிள்ளை காண இல்லை என்று வந்து முறப்படுறதுக்கும் எங்களிடம் வந்து மக்கள் முறப்பட இல்லை. உண்மையில் அதுக்கும் ஒரு தெளிவான அறிவுறுத்தல் ஒன்றை கொடுத்து அந்த காலப்பகுதியில் எந்தெந்த குடும்பம் இப்படி குழந்தைகளோட காணாமல் போனதென்ற விவரங்களையும் பெற்றுக்கொண்டு மன்று உறுதிப்படுத்தது அவரை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த வேணும் என்று 55 பார் වුණා කියන එක තහවුරු වෙනවා.